டீமாக போகும்போது ஃபஸ்ட்டு டீம் போனதுக்கப்புறம் ஆமாம் சார் அவங்களாம் அடிபட்டாங்க. அவங்க டீம் எதுவுமே இல்லை. அப்புறம் நாங்கள் வெயிட்டிங் வந்து எங்கள் டீம் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வந்து அந்த பேரிகேட் போட்டு பேரிகேட் பின்னாடி இருந்தோம். அங்கே இருக்க பொம்பளைங்களாம் ட்ரங்க் பண்ணியிருந்தாங்க. சில பேர் அங்கே இருக்க குப்பத்தில் இருக்க ஜனங்க லுங்கி கட்டிட்டு டிஷர்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கண்டிப்பாக அந்த போராட்டத்துக்காக வந்த ஆளுங்க மாதிரி இருந்தாங்க. அதில் அப்பப்போ நடுநடுவில் பேசும்போது பின்னாடி இருந்து இந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருந்து பாட்டிலாம் தூக்கி அடித்தாங்க. தூக்கி அடித்து ஒரே எல்லாம் மாபா கத்துனாங்க. எல்லாமே ஒரே கத்துனாங்க. எத்தனை பேர் இருக்கோம் சார் எப்படியும் ஒரு 150 பேர் இருக்காங்க சார். வச்சிருந்தாங்க. பெட்ரோல் பம்ப் அங்கே முதல்ல பாட்டில் மட்டும் அடித்தாங்க. அப்புறம் அவங்க அந்த போராட்டத்துக்கு வந்து பிளாக் ஷர்ட் போட்டு சில பேர் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் அமைதிப்படுத்தினாங்க. அவங்க இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம எது பண்ணணும், உட்காருங்க, போராட்டம் இங்கே பண்ணான்னு அங்கே பண்ணாங்கன்னா உட்காருங்க சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க யாருமே கேட்கல. அந்த கொஞ்சம் ஒரு சிலருக்கு பேசினாங்க. ஸோ டிசியில் வந்து 3 பொம்பளைங்க 4 பொம்பளைங்க உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க, நிலவரத்துனா பார்த்துட்டு வாங்கன்னு அவங்க 3 பேர் போயிட்டு வந்துட்டு அங்கே எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க குப்பத்தாளுங்களே ஒரு பொம்பளை சொன்னாங்க. ஆனால் யாருமே கேட்கல. அவங்க மாட்டு குப்பத்தில் இருந்த ஜனங்கன்னு சொல்ல அந்த முகம்லாம் பார்த்தாலே நல்லா இருக்குன்றாங்க. அங்கே இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அந்த டீம்லேருந்து உள்ளே இருக்க டீம்லேருந்து வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அமைதியாக இருங்க சொல்லி சொன்னாங்க. ஒரு லேடி வந்து நம்ம டிவி சார்ட்ட இருக்கிற மைக் அவரோட பர்மிஷனோடய வாங்கி அனௌன்ஸ் பண்ணாங்க, உட்காருங்க எல்லாரும் அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த லேடிக்கு எதிராகவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக அந்த பிரிட்ஜிலேருந்து டுவர்ட்ஸ் இதுக்கு ரயில்வே பிரிட்ஜுக்கு ஏணி போட்டு அந்த ஏணி மூலயமா மேலே ஏறி போய் பசங்களோட ஸ்கூல் பேக்ஸில் கல்லெல்லாம் எடுத்து இறக்குனாங்க. மேலே அந்த ட்ராக்ல இருந்து கல்லெல்லாம் எடுத்து கீழே இறக்குனாங்க. ஏணியில் ஸ்கூல் பேக்கில் எல்லாரும் போட்டாங்க. கீழே கல்லை போட்டு மொத்தமாக நின்றுட்டாங்க. முன்னாடி இருக்க யாருமே கல்லடிக்கு முன்னாடி லேடிஸ் சின்ன குழந்தைங்க இருந்தது. அதனால் நாங்கள் ரொம்ப மாஷாக நடந்துட்டு வழியில் வாய்ப்பும் இல்லை. அதுக்கான நாங்கள் கல்லை தான் முயற்சி பண்ணோம். அவங்கள தடுத்துட்டு தான் முயற்சி பண்ணோம். பின்னாடி இருந்து கல்லடிக்க ஆரம்பிச்சோன்னா டிசி சார் வந்து கொஞ்சம் பேக் வாங்க, கல்லாதீங்க அவங்கள அப்படின்னாங்க. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பேக்கில் வந்தோம். பேக்கில் வந்தோம். அந்த உடனே எல்லாருமே அந்த இருக்கவங்க எல்லாருமே கலச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம். பேரிகேட் அவங்களே பேரிகேட்லாம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பேரிகேட் நம்ம ஆளுங்க கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் பேரிகேட் யாரும் அடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்துட்டு எல்லாரையும் கலைங்க, எல்லாரும் தடுத்துங்க, தள்ளி விடுங்க, யாரையும் அடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கை எப்படி இது வந்து நாங்கள் கடைசியாக ஒரு வாட்டி கழிச்சிட்டு வந்தோம் சார். எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. சேசிங் பண்ணி எல்லாமே நாங்கள் உள்ளே அனுப்பிட்டோம். அந்த இடத்துல கிளியர் ஆகிடுச்சு. அவங்க எங்கள் டீம் வந்து 45+45 சார். ஒரு இன்சார்ஜ் மேலே வந்து ஒரு லேடி குழந்தை வச்சுருந்தாங்க. பூந்தொட்டியை 2nd ஃப்ளோர்லேருந்து எங்கள் மேலே தள்ளி விட்டாங்க. அது எங்கள் மேலே படலை, மிஸ் ஆகிடுச்சு. அதே சேம் டைமில் முன்னாடி நான் ஒரு லோக்கல் பேசி ஒருத்தர் போயிருந்தோம். இன்னொரு பேசி ஒருத்தர் வந்தார். எங்கள் மேலே இவ்வளோ பெரிய கல் சார். அந்த கல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அவர் முன்னாடி போகிற நான் பார்க்குறேன். அவர் தலையில் விழுந்து சார். இவ்வளோ பெரிய கல் விழுந்து அவருக்கு தலை இந்த அளவுக்கு அடிபட்டு சார். ஒரு லோக்கல் பேசி ஒருத்தர் அவர் கூட பெட்டில் இருந்தார் சார். அதுக்கப்புறம் என்ன கீழே தள்ளிட்டாங்க சார். அதே கல்லை எடுத்து என்னோட செஸ்ட்டில் போட்டாங்க. 2 டேஸ்னால ப்ரீத்திங் கூட பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செஸ்ட்டில் கல்லை போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல பக்கவாக ஹெல்மெட் ஷீல்டு இருந்தது. இந்த இடத்துல ஷீல்டு இருந்தால் அந்த இடத்துல ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டேன். அடித்தாங்க. இழுத்து உள்ளே போடு, ரூம் கூட போடு, ஒருத்தனாவது கொண்டாதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்கன்னு சொல்லி யாருன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா அடிச்சுட்டே இருந்தாங்க. யார் பேசுறான்னு தெரியல. நான் சவுண்ட் மட்டும் கேட்டுருந்தேன் எனக்கு. அதுக்கப்புறம் நான் ட்ரை டு ட்ராக் சார். ஆனால் நான் வந்து உள்ளே போகலை. டக்கு நான் சுதாரிச்சு எழுந்த உடனே இந்த சைடு ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. இன்னும் கவரிங் இருந்தது. கொண்டாதான் தெரியுமா அடங்குவானுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷீல்டு என் சைடு ஷீல்டுனால இந்த சைடு 2 பசங்க இருந்தாங்க. 2 பசங்களும் அந்த டேபிளோட கட்டை இருந்தது, ஸ்டூல்ஸோட கட்டை, அந்த காலை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் ஒருத்தர் அடிக்கிறான், அந்த சைடில் ஒருத்தர் அடிக்கிறான். இங்கே ஷீல்டுனால எனக்கு அடிப்படலை. இந்த இடத்துல மட்டும் பட்டது. அதே சமயத்தில் எங்கள் பசங்க பார்த்துட்டாங்க. நம்ம போலீஸ் பசங்கள்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தாங்க. வரதை பார்த்துட்டு அவங்க ஓடிட்டாங்க சார். அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் 11 வயசு. தேங்க்யூ சார்.